அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் 1 முதல் 9 வரை முக்கியமான 100 வினாக்கள் என்னென்ன 9 தலைப்புகள் இருக்கும், அதிலிருந்து ஒரு 100 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களோட குயிக் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விகளை பார்த்துடலாம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமாகும். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரங்கள். அது எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரம் 9 இயல்கள். அப்போ மொத்தம் 27 இயல்களை தொல்காப்பியம் முழுமையாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் தலா 9 இயல்கள். மொத்த இயல்கள் பார்த்தீங்கன்னா 27 இயல்களை கொண்டுள்ளது. செய்யுளில் எழுத்துக்கள் தன் மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிப்பதை என்னவென அழைப்பர்? அதற்கு பெயர் தான் அளபடை. அதாவது செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது அளபடை எனப்படும். உயிரிழபடை எத்தனை வகைப்படும்? உயிரிழபடை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம், 3 வகைப்படும். அவை செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை என்று 3 வகைப்படும். சொல்லின் இடையில் மட்டும் வரும் குறுக்கம் எது? சொல்லின் இடையில் மட்டும் வரும் குறுக்கம் ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து சொல்லின் இடையிலும் தனிக்குறளை அடுத்து மட்டுமே ஆயுத குறுக்கம் வரும். இதழ்களை குவிப்பதன் மூலம் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? இதழ்களை குவிக்கும் போது என்னென்ன எழுத்துக்கள்? உ ஊ. இதை சொல்லி பார்த்தாவே நம்ம அதாவது உ ஊ ஓ ஓ ஔ ஆகிய எழுத்துக்கள் இதழ்களை குவிப்பதன் மூலம் பிறக்கின்றன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியான ஒன்று. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஆயுத எழுத்து எதை கொண்டு இடமாக பிறக்கிறதுனா தலையை கொண்டு. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? வல்லின எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின எழுத்துக்கள் கசடதபர ஆகிய வல்லின எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மெல்லின எழுத்துக்கள் எங்கன்னா மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதில் நனன நமன ஆகிய மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. பொருளை குறிக்காமல் செயலை மட்டும் உணர்த்தி நிற்கும் சொல் எது? பொருளை குறிக்காமல் செயலை மட்டும் உணர்த்தி நிற்கும் சொல் வினைச்சொல். ஒரு பொருளின் வினையை அல்லது செயலை உணர்த்தும் சொல் வினைச்சொல்லாகும். பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை என்னவென அழைப்பர்? பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை வினைமுற்று என்று அழைப்பர். அதில் பொருள் முழுமை பெற்ற வினைச்சொற்களை வினைமுற்று அல்லது முற்று என்று அழைப்பர். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று ஆப்ஷன்ல அப்படி பாருங்க, 2 வகைப்படும். அதாவது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என 2 வகைப்படும். செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ஐயும் வெளிப்படுத்துவது தெரிநிலை வினைமுற்று. இந்த தெரிநிலை வினைமுற்றுல இந்த 6ஐயுமே வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை வினைமுற்று. எது? செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ஐயும் வெளிப்படுத்துவது தெரிநிலை வினைமுற்றாகும். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுவதற்கு பெயர் தான் குறிப்பு வினைமுற்று. இதுல பொருளின் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுவதாகும். முன்னிலையில் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று என்ன வினைமுற்று? கண்டிப்பா ஏவல் வினைமுற்று. முன்னாடி இருப்பவரை ஒரு செயலை செய்யும்படி ஏவுவது, அதுதான் ஏவல் வினைமுற்றாகும். வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எவை? இதில் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கா, இய, இயர் இவை வியங்கோல்குரிய வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுக்குரிய விகுதிகள் ஆகும். விதித்தல், வேண்டல், வைதல், வாழ்த்துதல் ஆகிய பொருளில் வரும் வினைமுற்று என்ன வினைமுற்றுன்னு பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. இது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும். ஏவல் வினைமுற்று எவ்வகையான இடங்களில் வரும்? ஏவல் வினைமுற்று பார்த்தோம் முன்னாடி, அதாவது முன்னிலை. ஏவல் என்பது முன்னிலையில் உள்ளவரை மட்டுமே ஏவ முடியும். உயிரிழபடையில் சொல்லின் இறுதியில் ஆ வரும் அளபடை எது? ஆ வந்தாவே நம்ம செய்யுளிசை அளபடைன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெடில் அளபெடுப்பது, அதில் ஆ கொண்டு முடியும்னு பார்த்திருப்போம். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னவென அழைக்கப்படுகிறது? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். இதுல பொருள் முற்று பெறாமல் மீதம் இருக்கும் சொல் எச்சம் என அழைக்கப்படுகிறது. பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் என பார்த்தோம் பெயரெச்சம் ஆகும்.
அதாவது ஒரு எச்சம் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சமாகும். வினை சொல்லை கொண்டு முடியும் எச்சம் கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா வினையெச்சமாகும். ஒரு எச்சம் வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சமாகும். படித்து முடித்தான், இதில் படித்து என்பது என்ன? ஈ கொண்டு முடிஞ்சா நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் வினையெச்சம். முடித்தான் என்ற வினையை கொண்டு முடிந்ததால் இது வினையெச்சம் ஆகும். படித்து முடித்தான். ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதற்கு பெயர், அதற்கு பெயர் தான் முற்றெச்சம். ஒரு வினைமுற்று எச்சமாக மாறி மற்றொரு முற்றை கொண்டு முடிவது முற்றெச்சமாகும். காலத்தை குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் எது? காலத்தை குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் என்ன பண்ணும்? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் காட்டும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா காலத்தை குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் பண்பை மட்டும் காட்டுச்சுன்னா அதுதான் பாத்தீங்கன்னா குறிப்பு பெயரெச்சம். அது பண்பை மட்டும் குறிப்பு பெயரெச்சம் காட்டு, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இதுல வினா தப்பு. நடக்கிறான், இதன் வேர் சொல் எது? நடக்கிறான் சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும். கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா நட என்பது வேர் சொல்லாகும். எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல 2 வகைப்படும். பெயரெச்சம் வினையெச்சம் என 2 வகைப்படும். பாடிய பாடல், இதில் பாடிய என்பது எதை குறிக்கும்? கொண்டு முடியுது. அப்ப இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா என்ன வரும்? பெயரெச்சம். பாடல் என்ற பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரெச்சம் ஆகும். மெல்ல வந்தான், இதில் மெல்ல என்பது எவ்வகை எச்சம்? மெல்ல வந்தான். மெல்ல இது பாத்தீங்கன்னா குறிப்பு வினையெச்சம், காலத்தை காட்டாமல் வினையின் பண்பை குறிக்கிறது. அதனால இது பாத்தீங்கன்னா குறிப்பு வினையெச்சம் ஆகும். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை என்னவென அழைப்பர்? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை. பெயர் சொல்லுடன் உருபுகள் இணைந்து பொருளை மாற்றும். அதனால இது வேற்றுமையாகும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? இது வேற்றுமையில 8 வேற்றுமைகள் உள்ளன. 1ஆம் வேற்றுமை முதல் 8ஆம் வேற்றுமை வரை 8 வகைகள் உள்ளன. வேற்றுமை உருபுகள் இல்லாத வேற்றுமைகள் முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமைகள் தான் என்ன கிடையாது, இதற்கு உருபுகள் கிடையாது. 2ஆம் வேற்றுமை உருபு எது? 2ஆம் வேற்றுமை உருபு ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருபாகும். இதுல பாத்தீங்கன்னா நூலை படித்தான் அப்படிங்கிறது ஐங்கிறது முடிகிறதுனால 2ஆம் வேற்றுமை உருபாகும். எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது முதல் வேற்றுமையின் வேறு பெயர் தான் எழுவாய் வேற்றுமையாகும். எழுவாயுடன் உருபு சேராமல் இயல்பாக வருவதால் இது எழுவாய் வேற்றுமையாகும். விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது பார்த்திருக்கோம் 8ஆம் வேற்றுமை தான் விழி வேற்றுமை. அதாவது அழைத்தல், அதாவது விழித்தல் என்று பொருள்படும் பொருளில் வருவதால் இது விழி வேற்றுமையாகும். 4ஆம் வேற்றுமை உருபு எது? 4. அப்ப கண்டிப்பா என்னன்னு பார்த்தோம் இது 4ஆம் வேற்றுமை உருபாகும். உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எது? உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை 3ஆம் வேற்றுமையாகும். ஓடு உறுப்புகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். 5ஆம் வேற்றுமை உறுப்புகள் 5ஆம் ஐயால் இன் அது கண் இன் இல் இதெல்லாம் நீங்கள் ஒப்பு எல்லை பொருளில் 5ஆம் வேற்றுமை உறுப்புகள் வரும். 6ஆம் வேற்றுமை உருபு எது? 6ஆம் வேற்றுமை உருபு அது ஆது ஆகியவை 6ஆம் வேற்றுமை உருபுகளாகும். 7ஆம் வேற்றுமை உருபு எது? நிலத்தின் கண், அருவியின் கண் அப்படின்னு பார்த்திருக்கோம். இது இடம் மற்றும் காலப்பொருளில் வருவது 7ஆம் வேற்றுமை உருபாகும். கருவி பொருள் கருத்தா பொருள் ஆகிய 2லும் வரும் வேற்றுமை பார்த்திருக்கோம். இது 3ஆம் வேற்றுமை. ஆண் உருபுகள் இவ்விரு பொருள், அதாவது கருவி பொருள் கருத்தா பொருளில் வரும். தலைவன் கை, இதில் பயின்று வரும் வேற்றுமை தலைவனது கைன்னு தான் வரும். அப்போ இது 6ஆம் வேற்றுமையில் வரும். அதாவது 6ஆம் வேற்றுமை உரிமைனா கிழமை என பொருள், உரிமை பொருளில் வருவதால் இது 6ஆம் வேற்றுமையாகும். வீட்டின் கண் மணிகள் உள்ளன, இதில் கண் என்பது 7ஆம் வேற்றுமை உருபு, அதாவது இடப்பொருளில் வந்த உருபு இருக்கிறதுனால இது 7ஆம் வேற்றுமை உருபாகும். பொருட்டு நிமித்தம் என்பவை எந்த வேற்றுமை குறுவிய சொல்லுறுப்புகள்? இது 4ஆம் வேற்றுமை. இவை 4ஆம் வேற்றுமை நான்காம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள், அதாவது பொருட்டு நிமித்தம் போன்றவை. சொற்களுக்கு இடையோ வேற்றுமை உருபுகளோ வினை பண்புறுகளோ மறைந்து வருவதற்கு பெயர் தான் தொகைநிலை தொடர். தொகை என்றால் மறைந்து வருதல் என பொருள். அப்போ சொற்களுக்கு இடையோ வேற்றுமை உருபுகளோ வினை பண்புறுகளோ மறைந்து வந்தா அது தொகைநிலை தொடராகும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்?
தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அது வினை, பண்பு, உவமை, உம்மை, அண்மை தொகை, வேற்றுமை என தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. 9 வகைப்படும். எழுவாய், விழி, வினைமுற்று அதிலே சேர்த்து பார்த்தீங்கன்னா என 9 வகைப்படும். காலம் கறந்த பெயரச்சம் எது? காலம் கறந்த பெயரச்சத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினைத்தொகை. காலம் மறைந்திருக்கும் பெயரச்சமே வினைத்தொகையாகும். கயல், விழி இதில் அமைந்துள்ள தொகை எது? கயல் போன்ற விழியுடைய பெண் வந்தால் இது பார்த்தீங்கன்னா உவமை தொகை. கயல் போன்ற விழி என உவம உருபு மறைந்துள்ளது. 2 சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் மறைந்து வருவது என்ன தொகை? உம்முங்கிறது தாய், தந்தை, தாயும் தந்தை, அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும், இப்படி மறைந்து வந்தால் அதற்கு பெயர் உம்மை தொகையாகும். வெண்ணிலவு இலக்கண குறிப்பு என்ன? கண்டிப்பா இது பண்பு தொகையை சாரும். வெண்மையாகிய நிலவு என பண்பு உருபு மறைந்து வந்துள்ளதால் இது பண்பு தொகை. ஆடு, பாம்பு இதில் அமைந்துள்ள தொகை என்ன? ஆடு, பாம்பு ஆடும், ஆடுகின்ற, ஆடிய என முக்காலமும் இந்த வினைத்தொகையில மறைந்து வரும். ஆடு, பாம்பு என்பது வினைத்தொகையை சாரும். மல்லிகைப்பூ இது எவ்வகை தொகை? மல்லிகைப்பூ இது கண்டிப்பா இருபெயரொட்டு பண்பு தொகை. அதாவது பொதுப்பெயர், சிறப்பு பெயர், சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் வருவது இருபெயரொட்டு பண்பு தொகையாகும். தொடரின் இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வருவது அதற்கு பெயர்தான் வேற்றுமை தொகையாகும். மேற்கண்ட தொகைகள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. அதாவது பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன தொகை பார்த்தோமோ அதெல்லாம் இல்லாம மறைந்து நின்று பொருள் தருவது அதற்கு பெயர் அன்மொழி தொகை. பிற மொழிகள், பிற சொற்கள் மறைந்து வருவது, அதாவது நம்ம சிவப்பு சட்டை, பேசினார், முறுக்கு மீசை, வந்தார், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொற்குடி வந்தால் இதெல்லாம் அன்மொழி தொகைக்கு உதாரணமாகும். இரவும் பகலும் எவ்வகை தொடர்? உம்முங்கிறது வெளிப்படையா வந்துருச்சு, அதனால இது பாத்தீங்கன்னா எண்ணுமையை சாரும். கபிலபரணர் இதில் மறைந்து வந்துள்ள உருபு எது? கபிலரும் பரணரும் உம்முங்கிற உருபு மறைந்து வந்துள்ளது. செந்தமிழ் பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்னன்னு கிடைக்கும்? செம்மை கூட்டல் தமிழ். ஈறுபோதல் விதிப்படி மைக்கெட்டு செந்தமிழ் ஆனது. கண்ணாவா இது எவ்வகை தொகாநிலை தொடர்? கண்டிப்பா பார்த்தோன்னே சொல்லிடுவோம், இது விழித்தொடர். கண்ணா என அழைப்பதால் இது விழித்தொடராகும். நிலைமொழியின் ஈரும் வறுமொழியின் முதலும் இணைவதை என்னன்னு சொல்லுவோம்? புணர்ச்சி. இரு சொற்கள் சேருவதே புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது என்ன புணர்ச்சின்னு பாருங்க, உயிரீறு. இப்ப இதுல மணி கூட்டல் அடி, மணி அடி. இதுல நீயில், அதாவது மணியில நீங்கிற இல்ல ஈ உள்ளது, அதனால இது என்ன புணர்ச்சினா உயிரீறு. புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி பாத்தீங்கன்னா இயல்பு, விகாரம்னு 2 வகைப்படும். புணர்ச்சியின் போது மாற்றங்கள் ஏதும் நிகழாமல் இருப்பதற்கு பேரு தான் என்னன்னு பேரு? இயல்பு புணர்ச்சி. எந்த மாற்றமும் இன்றி இணைவது. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இது தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு விகார புணர்ச்சி பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். இரு சொற்கள் புணரும் போது இடையில் ஒரு புதிய எழுத்து தோன்றுவதற்கு தான் தோன்றல் விகாரம். தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய், இத்து சேர்ந்ததுனால இது தோன்றல். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறுவது அதற்கு பெயர் தான் என்னன்னு பார்த்தோம்? திரிதல். அதாவது கல் கூட்டல் சிலை, இது இல்லுங்கிறது என்ன ஆயிருச்சு? இருன்னு, கற்சிலை இருன்னு மாறிச்சு, அதனால இது திரிதல் விகாரமாகும். புணர்ச்சியின் போது ஒரு எழுத்து மறைந்து போவதற்கு அதற்கு கெட்டு போயிருச்சு, கெடுதல் விகாரம். மரம் கூட்டல் வேர், மரவேர், இம்மு கெட்டு போயிருந்தனால இது கெடுதல் விகாரமாகும். மண் கூட்டல் பாண்டம், மட்பாண்டம், இது எவ்வகை விகாரம்? கண்டிப்பா இதுல திரிதல் விகாரம். இன் என்ற எழுத்து இட்டாக திரிந்துள்ளது, அதனால இது திரிதல் விகாரமாகும். மரம் கூட்டல் வேர், மரவேர், இது எவ்வகை விகாரம்? கண்டிப்பா இதுல கெட்டு போயிருது. இம் என்ற எழுத்து மறைந்து போனதால் இது கெடுதல் விகாரமாகும். எந்த எழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும்? இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆ, இ என்னும் சுட்டெழுத்துக்கள், அச்சட்டை, இப்பந்து, இது மாதிரி சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு வரும் இடங்களில் வல்லினம் மிகுமா மிகாதா? கண்டிப்பா வெளிப்படையாக இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடங்களில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில், கூவு வரும் இடத்தில் வல்லினம் மிகும். அதாவது தம்பிக்கு கொடு அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா மிகும்.
அந்த இந்த என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதா? அந்த இந்த சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். சுட்டி திருப்பிகளை அடுத்து வல்லினம் கண்டிப்பா மிகும். எந்த எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதா? இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 வராது. 8, 10 8 மற்றும் 10 ஆகிய எண்ணு பெயர்களுக்கு பின் கண்டிப்பா வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா? உவமை தொகையில் கண்டிப்பா வல்லினம் மிகும். மலர்க்கை அப்படிங்கிற இடத்துல உவமை தொகை மலர்க்கைங்கிறது வல்லினம் மிகும். வினை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா? வினை தொகையில வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் எப்பொழுதும் மிகாது. இரட்டை கிளவி மற்றும் அடுக்கு தொடரில் வல்லினம் ஆப்ஷன்ல மிகாது. அடுக்கு தொடர் மற்றும் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. படி என்று முடியும் வினையச்சங்களில் வல்லினம் ஆப்ஷன்ல பாருங்க மிகாது. எழுதும்படி சொன்னார், படிக்கும்படி சொன்னார், இதுல வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகுமா மிகாதா? எழுவாய் தொடர்ல கண்டிப்பா வல்லினம் மிகாது என்பது சரியான ஒன்று. யாப்பிலக்கணத்தின்படி செய்யுள் உறுப்புகள் எத்தனைன்னு பார்த்தோம்? 6 வகைப்படும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என 6 வகைப்படும். அசை எத்தனை வகைப்படும்? அசை பார்த்தீங்கன்னா 2 வகை. அதுல நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். குறில் அல்லது நெடில் தனித்தோ ஒற்றெடுத்தோ வருவதற்கு என்ன பெயர்? அதற்கு நேரசை. தனிக்குறில், தனி நெடில் போன்றவை நேரசையாகும். 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வருவதற்கு பெயர் பாத்தீங்கன்னா இருகுறில் இணைவது நிறையசையாகும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை என்னவென அழைக்கப்படுகிறது? அசைகளின் சேர்க்கை தான். அசைகள் சேர்ந்தால் அது சீர் என அழைக்கப்படுகிறது. சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவதை என்னவென அழைப்பர்? அத சீர்கள் கட்டுப்படுவது தலை எனப்படும். தலை எத்தனை வகைப்படும்? தலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வகை. தலை 7 வகைப்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவதற்கு பெயர் என்ன? அதற்கு சீர்கள் பல சேர்ந்து அமைவது அடி என்று அழைக்கப்படுகிறது. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்ற சீர்களுக்கு இடையே அமைப்பது தொடை ஆகும். மலர்களை தொடுப்பது போல் சீர்களை தொடுப்பது தொடையாகும். முதல் எழுத்து ஒன்றிவரு தொடுப்பது, 2ஆம் எழுத்து எதுகை, முதல் எழுத்து மோனை என்பது சரியான ஒன்று. 2ஆம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பதற்கு பெயர் இப்பதான் பார்த்தோம் எதுகை. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகையாகும். இறுதி எழுத்து அல்லது சீர் ஒன்றிவர தொடுப்பதற்கு பெயர் என்ன? அதற்கு பேருதான் பாடலின் இறுதியில் சீர் ஒன்றி வருதல் இயைபு ஆகும். ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது எழுத்து அந்த பாடலின் முதலாக வருவதற்கு பெயர் தான் அந்தாதி. அந்தம் கூட்டல் ஆதி. அதை பிரிச்சோம்னா சேர்க்கிறப்ப அந்தாதி என சேரும். பா எத்தனை வகைப்படும்? பா 4 வகை. அதுல வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என 4 வகைப்படும். இதனுடைய ஓசை முக்கியமான கேள்வி. செப்பலோசை கொண்ட பா வெண்பா. வெண்பா திருக்குறள் வெண்பாவாலானது. செப்பலோசை கொண்ட பா வெண்பா. அகவலோசை ஆ ஆ இதை ரைமிங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆசிரியப்பா பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் பல அகவலோசையில் உள்ளன. ஆசிரியப்பா என்பது சரியான ஒன்று. துள்ளலோசை, களி குடிச்சா துள்ளி ஓடுவோம், அப்ப இது பாத்தீங்கன்னா கலிப்பா என்பது சரியான ஒன்று. தூங்கலோசை கொண்ட பா, தூங்கல் அப்படின்னாவே வஞ்சிப்பா. சரியான விடை வஞ்சிப்பா ஆகும். ஒரு பொருளை விளக்குவதற்கு மற்றொரு பொருளை உவமையாக கூறுவதற்கு பெயர் தான் உவமை அணி. போல போன்ற உருபுகள் வரும். உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது உருபக அணி. உவமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடு இல்லாதது உருபக அணியாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் ஒரு முக்கியமான 100 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.